உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. வரும் ஆகஸ்டில் திட்டம் அமலுக்கு வரும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் திட்டத்தின் பயன் பெற ஆதார் எண் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியான மாணவர்களிடம் ஆதார் இல்லாவிடில் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களை ஆதார் மையம் அமைத்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வறட்சியை தாங்கி வளரும் பேரீச்சை சாகுபடியில் நல்ல வருவாய் கிடைப்பதாக தருமபுரி மாவட்டம் அரியகுளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். நிசாமுதீன் என்ற அந்த விவசாயி 15 ஏக்கர் நிலப்பரப்பில் பேரீச்சை சாகுபடி செய்து வருவதாகவும் பர்ரி, மஸ்தூர், அம்மர், சுல்தானா உள்ளிட்ட 32 வகையான பேரீச்சை செடிகளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து பயிரிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். வேலையாட்கள், தண்ணீர் பிரச்சனை எதுவும் இல்லாத பணப்பயிர் பேரீச்சை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். காலாவதியான மற்றும் விலையுயர்ந்த மருந்துகள் கையாள்வதில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சுமார் 3 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது. சோதனையின் முடிவில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராயம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையில் கைதானவர்களின் 466 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது. கடந்த 10 நாட்களில் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 10 மாவட்டங்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில்தான் 98 வங்கி கணக்குகளும், திருவண்ணாமலையில் 77 வங்கி கணக்குகளும், கள்ளக்குறிச்சியில் 13 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற ஸ்ரீ சிவக்குமார் கல்வி அறக்கட்டளையின் 45வது ஆண்டு விழாவில் பேசிய நடிகர் சிவக்குமார், அக்காலத்தில் தாம் 365 ரூபாய் 50 பைசாவில் 10ஆம் வகுப்பு வரை படித்து முடித்ததாகவும், இன்று கார்த்தியின் மகளை எல்கேஜியில் சேர்ப்பதற்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டணம் கேட்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். காலரிக்கால் காசுக்கு 4 அரைக்காய் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? நான் சொல்றீங்களா? காசு வச்சிருக்கேன், ரெடியா காசு வச்சிருக்கேன் சொன்னீங்கன்னா அது பாருங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன். காலைக்கால் காசுக்கு 4 அரைக்காய் கத்திரிக்காய், 1 காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? இந்த கணக்கெல்லாம் 4 வயசுக்குள்ளே போட்டு 4ஆம் கிளாஸுக்கு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே போனோம். அங்கே போனோம்னா 6, 7, 8க்கு 2.25 ரூபா ஃபீஸ், 9, 10, 11க்கு 5.25 ரூபா ஃபீஸ். இப்போ வரும்போது அதுக்கு டோட்டல் பண்ணி பார்த்தேன், 365 ரூபா 50 பைசா. எனக்கு எஸ்எஸ்எல்சி முடிக்கிறதுக்கான செலவு 365 ரூபா 50 பைசா. இப்போ கார்த்தி பையனை ப்ரீகேஜி சேர்த்துவதுக்கு 2.5 லட்சம் ரூபா கேட்குறாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியில் நடிகர் சூர்யா, கார்த்தி ஆகியோரும் பங்கேற்று 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் தலைமுறையாக கல்லூரி செல்லும் விளிம்பு நிலை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகைகளை வழங்கினர். மதுரை மாவட்டம் கழுகர் விலக்கு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிராதனூர் நெடுங்குளம் பகுதியைச் சேர்ந்த புதூர் பாபா என்ற நபருடன் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் தினேஷ் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து நேரிட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த புதூர் பாபா உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த பள்ளி மாணவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.